மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகில் சுமார் 400 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கான முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகில் சுமார் 400 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பல புதிய தொழிற்சாலைகள் உருவாவதும் அதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் பெருகுவதையும் தமிழக பாஜக வரவேற்று ஆதரித்தே வந்துள்ளது. ஆனால் அரசுக்கு சொந்தமான பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் இருக்க விவசாய நிலங்களை அழித்து அவற்றில்தான் தொழிற்பேட்டைகள் அமைப்போம் என்ற திமுகவின் பிடிவாதம் பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்த ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுக அரசு விவசாய நிலங்களை கையகப்படுத்த முயற்சி செய்தபோது அதனை எதிர்த்து போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் சட்டத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பாஜகவினரின் கடும் எதிர்ப்பை அடுத்து குண்டாஸ் வழக்கு ரத்து செய்யப்பட்டது. தற்பொழுது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த புல்லூர் கிராமத்தில் சுமார் 400 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. இதனை எதிர்த்து முதலாக தமிழக பாஜக குரல் கொடுத்தது. ஒருபுறம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிருஷி சிஞ்சாய் திட்டம் மூலம் நீர்ப்பாசன வசதி மற்றும் மேலாண்மை மூலம் விவசாயத்தை பெருக்க சுமார் 2900 கோடி ரூபாய் வழங்கியுள்ள நிலையில் திமுக அரசோ விவசாய நிலங்களை அழிப்பதையே நோக்கமாக வைத்திருக்கிறது. தமிழகத்தில் முதலாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் 70 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் இருந்தன. ஆனால் தற்பொழுது 46 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்களே உள்ளன. உண்மையில் தொழில் வளர்ச்சி பெருக வேண்டும் என்பது திமுகவின் விருப்பம் என்றால் அரசுக்கு சொந்தமான விவசாய பயன்பாடு இல்லாத நிலங்களில் தொழிற்பேட்டைகள் அமைத்து அந்த பகுதிகளை முன்னேற்ற முயற்சிக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் தொழிற்பேட்டை என்ற பெயரில் விவசாய நிலங்களை மட்டுமே ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறது. தொழில் வளர்ச்சி என்பது மாநில நலனுக்கு முக்கியமான ஒன்றுதான். ஆனால் விவசாயத்தை அழித்துதான் தொழில் வளர்ச்சி கொண்டு வருவோம் என்ற திமுகவின் நிலைப்பாடு ஆபத்தானது. உடனடியாக விவசாய நிலங்களை அழித்து தொழிற்பேட்டை அமைக்கும் திட்டங்களை கைவிட்டு ஏற்கனவே அமைக்கப்பட்டு பலனில்லாமல் இருக்கும் தொழிற்பேட்டைகளை மீண்டும் பயன்படுத்த தொடங்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.